யாரெல்லாம் வந்து நிறைய உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு சனி பகவான் வாரி கொடுத்துருவார். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ சனி பகவான் 10ல் இருக்காரு, கர்ம சனியாக இருக்காரு. அப்போ மிதுன ராசி அன்பர்கள் என்ன பண்ணணும்? ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மிதுன ராசிக்காரங்களில் யாரெல்லாம் வேலையில் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்களா, நம்மளை மட்டும் ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பதவி உயர்வு வரும். இதை பொறுத்து அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட வருமானம், அதை பொறுத்து கண்டிப்பாக அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது இருக்குது. அவங்களோட சுகம், கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகும். அம்மானோட ஒரு பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். பட் ஹெல்த்தில் கவனம் வேணும். முக்கியமாக அம்மானோட ஹெல்த்துக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களை எல்லாரையும் அதிகமாக பயன்படுத்திட்டாங்க, உங்களை தனிச்சு விடப்பட்டாங்க, நீங்கள் இப்போ தனியாக தான் இருக்கீங்க லைஃப்பில் அப்படின்னா கட்டாயமாக இந்த காலகட்டம் உங்களுடைய உறவுகள் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களை மனசார ஏற்றுக்கிட்டு உங்களை தேடி வருவாங்க. இந்த காலத்தில் இவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அடமெண்ட்டாக ரொம்ப ஆணித்தனமாக பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிதானம், அமைதி அப்படின்றது இருந்தால் விரிசல் அப்படின்றது இருக்காது. ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து பண்ணிடாதீங்க. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் முழு கவனம் செலுத்துங்க. அவர் பார்த்துக்குவாருன்னா கடைசியில் இன்னும் ஒரு 2.5 வருட காலத்தில் அவர் மட்டும்தான் பார்த்துக்குவார். நீங்கள் வெளியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. இன்னைக்கு சனி பயிற்சி பலன்களை பற்றி நமக்கு ரொம்ப தெளிவாக விளக்குறதுக்காக நம்ம கூட 2 ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் டாக்டர் தீபா அருளானன் அவர்கள் வணக்கம். வணக்கம். டிஜே சுந்தரபாண்டி அவர்கள் வணக்கம் சார். தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு? கண்டிப்பாம்மா. பொதுவாக வந்து பாருங்கள், மிதுனம் பிறர்க்காகவே வாழ்வாங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க அதீத புத்திசாலிகள். அதாவது என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஜீனியஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாகவே மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இரட்டைத்தன்மை அப்படின்றதுலாம் இருக்க தான் செய்யும். அப்போ ரொம்ப புத்திசாலிங்க. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அதிகப்படியாக வந்து பேசுவாங்க. கம்யூனிகேஷனுக்கே ஒரு ராசி. ஆக்கப்பூர்வமான பேச்சு, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அத்தனையும் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டியாக இருக்குது. அப்படி இருக்கிறாங்க அப்படின்னாலும் சில சமயம் உங்கள் பேச்சினாலேயே அவங்க மாட்டிப்பாங்க. வருஷத்தில் ஒரு முறை இல்லை வருஷத்தில் 2 முறை அப்படின்னு சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்பினாங்க அப்படின்னா யாரை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு உயிரே கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸு. சரி, அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கர்ம சனியாக இருக்காருமா. கர்ம சனி தொழில் ஸ்தானத்தில் தொழில் கிரகம். பொதுவாக வந்து யூஸ்வலாக வந்து எல்லா ஜோதிடர்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கர்ம சனி. ஏன்னா அதுக்கு ஒரு வாக்கியமே இருக்குது, 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு அப்படிம்பாங்க. 10ல் ஒரு பாவி இருக்கான் அப்படின்னா ராஜா போல வாழலாம் அப்படின்ற அர்த்தம் அதுக்கு. அப்போ இங்கே 10ல் இருக்க பாவி யார்? சனி பகவான். நீ நேராக போய் உட்கார்ந்தோடனே உனக்கு சிம்மாசனமும் கிரீடமும் கொடுத்துருவானா? அதெல்லாம் கிடையாது. வாட் யூ டிசர்வ். 10 ரூபாய் கொடுக்கறதுக்கு முன்னாடி யூ டிசர்வ் இட் ஆர் நாட் அப்படின்னு 10 முறை அனலைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் யார் அப்படின்னா சனி பகவான். அப்போ இந்த கர்ம சனி என்ன பண்ணுவான்? நீ பெரிய வந்து செல்வந்தன், எனக்கு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது, இண்டஸ்ட்ரி இருக்குது, நான் கால் மேலே கால் போட்டுட்டு ஜம்முன்னு வந்து வேலை வாங்குவேன் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம், எந்த தப்பும் இல்லை. பெரிய லெவலில் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது இருக்காது. சனி பகவான் அப்படின்னாலே உழைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வர்க்கத்தை சேர்ந்த ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் வந்து நிறைய உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு சனி பகவான் வாரி கொடுத்துருவார். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ சனி பகவான் 10ல் இருக்காரு, கர்ம சனியாக இருக்காரு. அப்போ மிதுன ராசி அன்பர்கள் என்ன பண்ணணும்? ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒருத்தர் 2 ஆள் வேலை செய்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது உண்டு. ஒருத்தர் அரை ஆள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கீழே போயிட மாட்டீங்க, இருக்கிற ஸ்டேஜ்லேயே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலம்மா சனி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அஷ்டமாதிபதியும் இவன் தான், பாக்கியாதிபதியும் அவன் தான். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அவன் தான் அஷ்டமாதிபதி, அவன் தான் பாக்கியாதிபதி. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணால் உனக்கு பாக்கியங்கள், அதிர்ஷ்டம், குட் லக், ஃபார்ச்சூன், மேன்மை, முன்னேற்றம் எல்லாத்தையுமே கொடுத்துரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்கும் மேலே சனி பகவானோட பார்வை 4, 7, 12, அதாவது 3, 7, 10 இவங்களுக்கு 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், 12ஆம் பாவத்தை பார்க்குது. அப்போ இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகுமா. ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் மிதுனமாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆஃபீஸ்க்கு டெய்லி 2 வீலரில் வரீங்க அப்படியே இந்த காலகட்டம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்களா அழகாக ஒரு கார் வாங்கிடுவீங்க. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லக்ஸரியஸ் கார் அப்படின்ற மாதிரி வாங்கிடுவோம். அவங்களோட படிப்பு, அவங்க செய்யக்கூடிய தொழில், இதை பொறுத்து அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட வருமானம், அதை பொறுத்து கண்டிப்பாக அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது இருக்குது. அவங்களோட சுகம், கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகும். அம்மானோட ஒரு பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். பட் ஹெல்த்தில் கவனம் வேணும். முக்கியமாக அம்மானோட ஹெல்த்துக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட டாக்டரை கொண்டு போய் பார்த்து வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கணும். அதே மாதிரி கலத்திர ஸ்தானத்தை பார்க்குற
இப்போ மிதுன ராசி அன்பர்கள் அவங்களோட லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, இவங்க நல்லா பேசுவாங்க. என்ன பிரச்சனாலும் பேசியே சமாளிச்சிடுவாங்க. கம்யூனிகேஷனே ஒரு ராசினா அது மிதுனம் தான் சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க இந்த காலத்தில் இவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அடமெண்ட்டாக ரொம்ப ஆணித்தனமாக பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிதானம், அமைதி அப்படின்றது இருந்தால் விரிசல் அப்படின்றது இருக்காது. நான் நினைக்கிறது அப்படியே சொல்லும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா விரிசல் வந்துடும். விரிசல் வருது அப்படின் போது நம்ம கம் வச்சு ஒட்டினா கூட அது வந்து ஒட்ட முடியாது அப்படின்னு சொல்லிடலாம். விட்டு கொடுத்துடணும். லைஃப் பார்ட்னர்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் விட்டு கொடுத்துட்றது ரொம்ப நல்லது. விட்டு கொடுத்தா அவங்களால ஆதாயம் வரும், விட்டு கொடுக்கல அவங்களால இடையூறு வரும், ரெண்டுமே வரும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. நம்ம செலவுகள் அப்படின்றது நிறைய கொடுப்பார் சனி பகவான். அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் செய்ய வேண்டாம். புரியுதுங்களா? விரயம் அப்படின்றது வரும். அந்த விரயம் சுப விரயமாக நம்ம மாற்றிக்கணும். நிறைய மிதுனம் வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, சொத்து பத்து வாங்குவாங்க, நிலப்புலம் வாங்குவாங்க. இதெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். 50 லட்ச ரூபாய் வீடு என்னோட பிளான். நாங்கள் போய் பார்க்குறேன், 1 கோடி ரூபாய் வீடு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வாங்கிட்டேன், நான் ட்ராப் ஆகிடும். ரொம்ப சிம்பிள். சனி நிறைய நல்லது செய்வார், கெட்டது இவ்வளோண்டு கொடுப்பாரு. நீ அதில் மாட்டிக்காமல் கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்குந்த அப்படின்னா இந்த வந்து சனி பயிற்சி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். மிதுனத்தை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேம் சொல்கிற வரைக்கும் சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வந்து உங்களை தற்காத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து சனிப்பயிற்சி மூலயமா சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்கள் பார்வையில் சனிப்பயிற்சி எப்படி மிதுனம் ராசிக்கு அமைஞ்சிருக்கு? அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசிக்கு நம்மளுடைய சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா 8க்கு 9க்குரியவன். அப்போ 8ஆம் இடம் நமக்கு எப்போயுமே ஆகாத விஷயம். ஆனால் 9ஆம் இடம் நமக்கு எப்போயுமே வேணுங்கிற ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய விஷயம். ஸோ 2க்கும் அதிபதியாக நம்மளோட சனி பகவான் நம்மளுடைய மிதுன ராசிக்கு எப்பொழுதுமே இருக்கார். இப்போ மட்டும் கிடையாது, எப்பொழுதுமே. ஸோ அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போ 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 10க்கு உள்ள நுழைஞ்சனே என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் சிறப்படைய வைக்க போகிறாரு அப்படிங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களில் யாரெல்லாம் நீங்கள் வேலை இல்லைன்னு கஷ்டப்படுறீங்களா, வேலையில் நிறைய பிரச்சனையை சந்திக்கிங்களா, ஏன்டா இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறோம், நம்மளுடைய உண்மையான தன்மைக்கும் நம்மளுடைய தகுதிக்கும் இப்போ வரையும் நம்மளுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டேங்காங்களே, நம்மளை மட்டும் ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பதவி உயர்வு வரும். உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. வேலையில் உள்ள பிரச்சனை சரியாகிவிடும் என்று உறுதியாக சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் செலுத்துறீங்க. உங்கள் ஹெல்த்தை பற்றி நீங்கள் கவலைப்பட்டதே கிடையாது. விடு, பார்த்துக்கலாம், நடக்குது நடக்கட்டும், என்ன செஞ்சிட போது, லைட்டாக தைலத்தை தேய்ச்சிக்கிறோம், தேங்காய் தேய்ச்சிக்கிறோம்னு சொல்லி அசால்ட்டாக இருக்கீங்க. ஸோ அதில் நிறைய பிரச்சனையை சந்திச்சிங்க. ஸோ அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள், வயிறு வலி, அதே போல் தலைவலி, இந்த தலைவலி அதிகமாக இருக்கிறது யாருக்குன்னா நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு வரும். அடிக்கடி தலைவலியும் அதே போல் கை வலி, கால் வலி அதிகமாக வரும். ஸோ இந்த உடலில் உள்ள பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். ஹெல்த்தில் இனிமேல் உங்களுக்கு பிரச்சனைங்கிற சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய சனி பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு வரப்போகுது. சுய ஜாதகம் வேறு, ஆனால் பொதுவான பலனில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டு. அதுக்கு அடுத்து என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறான்னா, நீங்கள் என்ன செஞ்சாலும் செய்வதில் 60% தாண்ட முடியல, ஒரு 60% தாண்டி 80 கொண்டு போகவங்களையும் என்கிட்ட அந்த பவரை பிடிக்கிறாங்க. எப்படி ஒரு வில் பவராக இருக்குது, நல்லா வெளிச்சமாக இருக்குது இந்த ரூமு, சட்டுன்னு ஒரு லைட்டை பிடிக்கிட்டாங்க, ஒரு பீஸை பிடிக்கிட்டாங்க, என்ன ஆகும், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க தன்னுடைய முயற்சிகள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலமாக ரொம்ப ரொம்ப அதிகமாக எடுத்து முடியல சாமி, ஏன்டா என்னை பாடாப்படுத்துகிற அப்படின்னு ஒவ்வொரு முறையும் வழிபாடு பண்ணி பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஆனால் அதுக்கு சரியான பாதை கிடைக்கல. அதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025 மே மாதத்துல இருந்து அதிகமான மிதுன ராசிக்காரங்க மனதளவுல குழப்பத்தில் இருக்காங்க. என்ன பண்ணனே தெரியல, ஏன் வாழ்கிறோன்னே புரியலைங்கிற குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ அந்த நிலை உங்களுக்கு மாறும். உங்களுடைய கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பிரச்சனைகள், உங்களுடைய முயற்சி சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வரும். ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40% 60% தீர்வுக்கு வரும். ஆனால் கேது உள்ளே உட்காந்துருக்காரு, தடையை ஏற்படுத்துவார். நீங்கள் அதுக்கு விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறப்பு. அதுக்கடுத்து வேறு என்ன நன்மைகள், என்ன முன்னேற்றங்கள் கிடைக்க போகுதுன்னா, இளைய சகோதரன் சகோதரி, மூத்த சகோதரர் சகோதரி, இந்த கூட பிறந்த உறவுகளால் அதிகமான பாரத்தில் நீங்கள் இருக்கீங்க. உங்களை எல்லாரையும் அதிகமாக பயன்படுத்திட்டாங்க, உங்களை தனித்து விடப்பட்டாங்க, நீங்கள் இப்போ தனியாக தான் இருக்கீங்க லைஃப்பில் அப்படின்னா கட்டாயமாக இந்த காலகட்டம் உங்களுடைய உறவுகள் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களை மனசார ஏற்றுக்கிட்டு உங்களை தேடி வருவாங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க.
இப்போ ஒரு கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. இதெல்லாம் நன்மைகள். கவனமான விஷயங்கள் என்னென்னா, பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க பார்ட்னர்ஷிப்பில் நிறைய பிரச்சனை சந்திப்பாங்க. பார்ட்னர் கூட பிரச்சனை. கல்யாணம் முடிக்காமல் இருந்தேன் ஐயா, என் வாழ்க்கை நான் நினச்ச மாதிரி கற்பனையில் போச்சு, கல்யாணம் முடித்தேன், என் வாழ்க்கை அதான் சொல்ல கடலோடு போச்சு அப்படிங்கிற மாதிரி டோட்டலாகவே லைஃப்பில் ஒரு டேர்னிங்கே இல்லாமல் வாழக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் தன்னுடைய கணவன் மனைவி விஷயங்களை வெளிப்படையாக யார்ட்டையும் பேசக்கூடாது. உங்களுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வருது அப்படின்னா உட்காந்து பொறுமையாக நீங்கள் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட நின்று பேசுனீங்கன்னா பிரச்சனை பெருசாகாது. இல்லைன்னா இந்த என்ன சொல்லுவாங்கன்னா, சின்னதாக சொன்னேன் ஆனால் வரும்போது இவ்வளோ பெரிய கல்லாக வருது அப்படிம்பாங்களா, அதே மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து பண்ணிடாதீங்க. இல்லை பார்ட்னர்ஷிப்பில் ஏற்கனவே தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் முழு கவனம் செலுத்துங்க. அவர் பார்த்துக்குவாருன்னா கடைசியில் இன்னும் ஒரு 2.5 வருட காலத்தில் அவர் மட்டும்தான் பார்த்துக்குருவார், நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஸோ இதிலெல்லாம் கவனம் செலுத்தணும். அதுபோல் 12ஆம் இடத்த உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான ரிஷபத்தை சனி பகவான் பார்க்க. ஸோ அப்போ பார்க்கறதுனால கொஞ்சம் வேகமாக தூங்கிடுங்க. நைட் நேரம் ரொம்ப லேட் பண்ணாதீங்க, ஏன்னா தூக்கம் வராது. அப்போ கொஞ்சம் வேகமாக தூங்க ட்ரை பண்ணிங்கன்னா வேகமாக தூங்கிடுவீங்க. ஸோ அதுக்கடுத்து நைட் நேரத்தில் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க. அதே போல் வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு இந்த காலகட்டம் பழைய வண்டி வாங்க வேண்டாம், புதிய வண்டி வாங்குங்க. அதே போல் வண்டி வாங்கிட்டு ரோலிங் பண்ணுறீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. ஸோ இதிலலாம் கவனமாக இருந்தால் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். எந்த எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். மிதுன ராசிக்கு இந்த 2026ல் சனிப்பெயர்ச்சி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி இவ்வளோ கிளியராக நீங்கள் 2 பேரும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.